அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் வசந்த நிகழ்ச்சியினூடாக நோன்பு 19 உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கும் கூட ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்களோடத்துக்காக பகிர்ந்து கொள்றதுக்கு எங்களோட அன்பு சகோதரி சில்மியா தாரிக் அவங்க எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த ரமலானுடைய புனிதமான காலத்துல நாங்க நிறைய அமல்கள் செஞ்சிருக்கிறோம், நிறைய நன்மைகளை தர்றோம், தௌபாக்கள் செய்யறோம், நிறைய விஷயங்களை பேசினோம். இன்றைக்கு இந்த மாதத்துல நாங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சம்பந்தமா பேச போறோம். சகாத் சதக்கா கொடுக்குற விஷயங்களை, அது சம்பந்தமான சில விளக்கங்களை உங்களுக்காக தாரத்துக்காக எங்களோட சகோதரி காத்து கொண்டிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஏற்கனவே ரிஃப்கா நாங்க தக்குவாதாரிகளுடைய பண்பு சம்பந்தமாக பார்த்து கொண்டு வந்தோம். அதில் தொடரிலே நோன்பு எதிர்பார்க்கின்ற அந்த இறைச்சம் என்கின்ற விஷயத்துல தக்குவாசாரிகளை உருவாக்குவது இந்த நோன்புடைய மிக பிரதானமான இலக்காக இருக்கின்றது. அதுல நாங்க பார்த்தோம், கோபத்தை அடக்குதல், மற்றவர்கள் செய்த பிழையான விஷயங்களை மன்னிக்கிறதெல்லாம் நாங்க தக்குவாசாரியுடைய பண்பு பார்த்தோம். அதில குர்ஆன் பேசுகின்ற போது இந்த தக்குவாசாரிகளுடைய பண்பு சம்பந்தமாக ஏழ்மை வறுமையிலையும் செல்வ நிலையிலே மற்றவர்களுக்காக அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல் குர்ஆன் பேசுகின்றது. எனவே நாங்க மற்றவர்களுக்காக தான தர்மங்கள் கொடுப்பது, மற்றவர்களுக்காக செலவு செய்வதுங்கிறது எங்களுக்கு இந்த உலகத்திலே நன்மைகரும் வறுமையிலேயே நன்மைகரும். இப்ப இந்த உலகத்துல நாங்க மற்றவர்களுக்காக செலவு செய்யறதால என்ன நன்மை என்றா அல்லாஹ் சொல்கின்றார், நாங்க செலவு செய்வதை அல்லாஹு தஆலா எங்களோட செல்வத்தை என்ன செய்வான்னா அதிகரிப்பான். ஷைத்தான் என்ன சொல்லுவான்னு சொன்னா, நாங்க செலவு செய்தோம்னு சொன்னா எங்களுடைய செல்வம் குறைவடைஞ்சிடும், இல்லாமல் போயிடும், நீ செலவு செய்யாதேன்னு காட்டுவோம். இப்ப இன்னைக்கு நாம நம்முடைய தேவைகள் என்று வருகின்ற போது பாருங்க எப்படி செலவழிக்கிறோம் சொல்லி. உதாரணமா ஒரு நோய் என்று வந்துட்டு சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப நாம ஹாலில இருக்கா, நாம ஒளிமினம், நாம வலிக்கிட்டோம், நாம ப்ரோக்ராம் இதெல்லாம் நாங்க வந்துட்டோம். இதே நேரம் இன்னைக்கு எத்தனை நோயாளிகள் இந்த நிமிஷம் வைத்தியசாலையில நாள் கணக்குல மாத கணக்குல குந்திட்டு இருக்காங்க. இப்ப இது நமக்கு ஒரு நோய் என்று நாம ஒரு பிபியோ அல்லது ஒரு பெரிய டாக்டரோட காசு கட்டணும் எவ்வளவு செலவு போகணும்னு சும்மா யோசிச்சு பாருங்க. சாதாரணமா அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு கிட்னி ஃபெயிலியரான ஒரு பேஷண்ட், ஒரு கிட்னி ஒரு ஆளுக்கு ஃபெயிலியர் ஆயிட்டேன்டா 1 கோடி ரூபாய் குறைஞ்சது வேணும். அல்லாஹ் தஆலா 2 கிட்னியை நமக்கு எல்லாருக்கும் இலவசமாக தந்திருக்கின்றான். ஒரு கிட்னியில பிரச்சனைனா கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிறதும் இல்லாமலுக்கு நம்முடைய நிம்மதியை இழக்க வேண்டிய ஒரு நிலையில நாங்க செல்லப்படுவோம். இது நாங்க வைத்தியத்துக்காக செலவு செய்யறது, அது நாங்க கஞ்சத்தனம் பார்க்க மாட்டோம். அதே போல நாம உணவுக்காக இங்கே நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம், சாப்பிட போயிட்டே செஞ்சுட்டேன்டா ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்ய நாங்க ரெடி. இப்ப பெருநாளைக்கு உடுப்புண்ட நம்ம பார்த்தோம்னா நான் நினைச்சளவுல இப்ப எல்லாரும் எடுக்கிற உடுப்புகள் 15,000, 20,000, 50,000, 1 லட்சம் அவங்களுடைய தகுதிக்கு அவங்க எடுக்கிற வேற விஷயம். என்றாலும் இப்படியெல்லாம் எங்கட தேவைகள் என்று வருகின்ற போது, திருமணங்களாக இருக்கலாம், வீடு கட்டுவதாக இருக்கலாம், செலவு செய்கின்ற நாங்க மற்றவர்களுடைய தேவை என்று வருகின்ற போது அதற்காக தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் எங்களுடைய தன்மை எப்படி இருக்கு? அல்லாஹு தஆலா செலவு செய்யுங்க காரணம் சொல்றான் தானே. அப்ப நாங்க குடுக்கறதுல ஏன் கஞ்சத்தனம் படவும்? அல்லாஹ் தந்தத்தை குடு, நான் காரணம் என்று சொல்றேன்னு சொன்னா நாம ஏன் அந்த விஷயத்துல நாங்க பொடுபோக்குத்தனமாக இருக்கணும்ங்கிறத தான் நான் இந்த இடத்துல கேட்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் தங்களோட வீடுகள்ல இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொண்டு வந்து தியாகம் செய்தார்கள், கொடுத்தார்கள். அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு இருக்குமென்னு சொன்னா குடுக்கிற அளவுக்கு இல்லாது இருந்த போது கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த சொத்தையும் செல்வத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தார்கள். ஆனா நான் அதுக்காக எல்லாரும் செலவு செய்யாதவர்கள் சொல்லல. நம்முடைய சமூகத்துல நிறைய உதவி செய்கின்றவர்கள், கொடுக்கின்றவர்கள் எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா முன்னுக்கு வந்து நிக்கிற சமூகம் நம்ம சமூகமா தான் இருக்கு, நிறைய கொடுக்கின்றார்கள். ஆனா கொடுப்பவர்கள் யாரும் இல்லாதவர்களாக ஆகல. எனவே நாங்க கொடுப்பவர்கள் மாறணும். ஒரே ஒரு சம்பவத்தை கூறி முடித்துக் கொள்றேன். அண்மையில ஒரு சகோதரி சொன்னார், அவங்களோட தாய்க்கு திடீரென்று கண்ணுல ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்ட உடனே டாக்டரிடம் கொண்டு போகின்ற போது அந்த வைத்தியர் பார்த்து விட்டு சொல்லிக்கிட்டா, இது கண்ணுல சரியான ஒரு பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கு, உடனடியாக இதுக்கு ஒரு பாரிய சர்ஜரி ஒன்று செய்யணும், நீங்க உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லி. அப்ப இவைக்கு சரியான கவலையாம், அம்மாக்கு வயசு போயிட்டு எப்படி நாங்க ஆபரேஷன் பண்றேன், என்ன மாதிரி செய்யற,
இதை கொண்டு போய் தாங்குற அளவுக்கு இந்த தாய்க்கு ஏழுமான்னு சொல்லி இவ சரியான கவலையோட அவங்களோட குடும்பத்துல ரொம்ப வறுமைக்குட்பட்ட ஒரு குடும்பத்தை அவ சந்திச்சு என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா அவைக்கு இந்த ஆபரேஷனுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு போகுமா. அப்ப அவ என்ன செஞ்சிருக்கான்னா அவ சொல்றா 5 லட்சம் ரூபாய் செலவு போகின்ற ஒரு சர்ஜரிய சந்திக்க இருக்கின்ற நான் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொண்ட ஒரு வேலைக்கு கொடுக்க இயலாதே. நான் என்ன செஞ்சேன்டா அவன்ட்டு ஒரு அமானிதமா சொன்ன விஷயம் 1 லட்சம் ரூபாய் காசை கொண்டு அந்த ஏழைகளுக்கு கொடுத்தேன். கொடுத்து விட்டு நான் எனக்காக துவா செய்யுங்கலாம் சொல்லல, நான் கொடுத்து விட்டு இன்னைக்கும் உங்களோட பிரச்சனைகள் கஷ்டங்களை நீங்க பாருங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு அந்த காசு சுப்ஹானல்லாஹ் அவங்க அடைந்த அந்த சந்தோஷம், அவங்க எங்களுக்காக பிரார்த்தித்த பிரார்த்தனைகள் அது சொல்லி அடங்கல. ஆனா அவங்ககிட்ட சொல்லல, எங்க அம்மாக்கு நான் ஆபரேஷன் பண்ண போறேன் நீங்க துவா செய்யுங்க. நான் எதிர்பார்த்தேன் நல்லாட்டு யா அல்லாஹ் இந்த நோயில இருந்து எங்களோட தாய்க்கு என்ன செய்ய குணத்தை தான்னு சொல்லி நான் அந்த காசை கொடுத்து போட்டு எங்க அம்மா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். நான் பெரிய ஒரு கவலையோட தான் போனேன். போய் அந்த என்ன செக்அப் பண்ணின போது டாக்டர் சொன்னாவா அம்மாவுக்கு சீனி கூடி இருக்கி பாருங்க, இந்த எப்படி ஏற்கனவே ரிப்போர்ட் வருது பிறகு எப்படி அது நம்பிக்கை குடுக்கறதால அல்லாஹ் எங்களுக்கு தருவான்ங்கிறது எப்படி அல்லாஹ் தாரானுங்கிறது ரியலா நான் அந்த விஷயத்துல இருந்து கேட்டேன். அப்ப அவ டாக்டர் பார்த்து சொன்னாரா சீனி கூடி இருக்கு, சீனி கூடினத்தால கண் இந்த பார்வையில நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, நீங்க சுகரை குறைச்சிங்கன்னா சரி என்று சொல்லி சீனியை குறைக்கிறதுக்கான அந்த மருந்து மாத்திரைகள் எழுதி அந்த கண்ணுக்கு போறதுக்கு ட்ரப்ஸ் ஒன்றும் கொடுத்தாங்களா ரிஃப்கா. வந்து சொல்றா நான் இந்த சர்ஜரி என்று சொன்ன உடனே பயந்த பயிர்வையும் அதுக்காக நான் செலவு செய்வதற்கான காசுகளை எங்க தேடுறேன் எந்த அளவுக்கு யோசிச்சேனோ இந்த நான் கொடுத்த இந்த தர்மம் அல்லாஹு தாலா சின்ன இதுல இருந்து செஞ்சான் இல்லாமலுக்கு ஆக்கி நான் சொன்னா. இப்படி நிறைய நன்மைகளை நாங்க உலகத்தில நாங்க கொடுக்கிற இந்த தர்மத்தின் ஊடாக இல்லாமலுக்கு ஆக்கலாம். இந்த இதுகள் கிடைக்கு நமக்கு. அதே போல மறுமையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இத்தகுன்னார் நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். வலோ பிஷிக்கி தம்ரா பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது. பேரிச்சம்பழத்தை கொடுக்க சொல்லையும் நபி அவங்க துண்டை கொடுத்தனான்னு நரகத்தை ஹராமாக்கி கொள்ளுங்க, நரகத்துல இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. எனவே தான தர்மங்களுக்குரிய மாதம். நபி அவங்க சுழலும் காற்றை விட வேகமாக இந்த நாட்கள்ல தான தர்மங்கள் செய்வாங்களாம். எனவே எங்களை சமூகம் தர்மம் செய்வதில் பின்வாங்குகின்ற சமூகம் இல்லை. எனவே உரியவர்களை இனங்கண்டு கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் கொடுக்கிறவர்களை கொடுத்து நாங்க வேலை பார்க்காமலுக்கு கேட்டு வெளியே வாங்க முடியாத அமைப்புல எங்கள நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட கௌரவம் அவங்களுக்கு வெளியே போய் கேட்க இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தும். எனவே அப்படியானவர்களை இனங்கண்டு நாங்க அவர்களுக்காக கொண்டு கொடுக்கின்ற அந்த வாய்ப்புகளை நாங்க ஏற்படுத்தணும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.